ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஷேர் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, என்னோடய விஸ்டம் டீத்தை ரிமூவ் பண்ணப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், எப்படி ஈஸியாக ஹீல் ஆனேன் அப்படிங்கிறது தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து நமக்கு டீத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வர சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் கிளம்பி போயாச்சு. போகும்போதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு தான் போனேன். ஆன்டிபயோட்டிக் பெயின்கில்லர் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே போய்ட்டு எனக்கு வந்து ஐவி ட்ரிப் மூலமாக இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சிட்டோம். அப்புறமா நான் டீத் ரிமூவ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அப்படியே ஷிவரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு, ஒரு வேளை டீத் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் பிரெயினுக்கு பாஸ் ஆனது கொண்டானு தெரில. பட் எனக்கு அந்த டீத் ரிமூவ் பண்ணி எனக்கு அந்த ஸ்டிச்சு போடுறது வரைக்கும் ஷிவரிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஷிவரிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு பெயின் இல்லை. அப்புறம் மீண்டும் எனக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ டேப்லெட் எடுக்க டைம் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த காட்டன் பேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேடு வந்து நம்ம வந்து மெதுவாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை மாற்றிட்டு உள்ளே வச்சிடணும். ஏன்னா அது வந்து அந்த அந்த ஸ்டிச் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுட்டு அப்புறம் தண்ணி எதுவும் போகாமல் ட்ரை ஆகிறதுக்கு தான் அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக தான் டாக்டர் வந்து வைக்க சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து ஃபுட்டு வந்து சாஃப்ட் ஃபுட்டு சாப்பிட சொன்னாங்க. பட் நான் வேறு எந்த மாதிரி ஃபுட்டுமே எடுத்துக்கல. அந்த 24 ஹவர்ஸ் ஒன்லி வாட்டர் மட்டும்தான். மீன்ஸ் வாட்டர்னால் டெண்டர் கோகோனட் அது மட்டும்தான் பிஃபோர் ஃபுட்டும் ஆஃப்டர் ஃபுட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டது. ஏன்னா இப்போ நம்ம வேறு ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அது நமக்கு ப்ரஷ் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதே மாதிரி இது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகாது. ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்களா, ஸோ 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த காட்டன் வந்து இதுக்கப்புறம் வைக்கணும்னு தேவையில்லை. ஸோ காட்டன் வந்து ரிமூவ் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து ஸ்வெல்லிங் பார்த்தீங்களா, ஸ்வெல்லிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு உதட்டில் வந்து அந்த டீத்தை ரிமூவ் பண்ணும்போது அந்த டூல்ஸ் பட்டுட்டு அது அப்படியே காயமாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எனக்கு உள்ள பெயினை காட்டில் எனக்கு அந்த மவுத் ஓப்பனே பண்ண முடியாமல் இருந்துச்சு அந்த பெயின் எடுத்துகிட்டு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 24 ஹவர்ஸு பண்ணிவிட்டு சால்ட் வாட்டர் அது லுக் வார்ம், ஓகே, ரொம்ப பயங்கர ஹாட் கிடையாது, லுக் வார்மில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மவுத்தை வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வாஷ் பண்ணேன். எனக்கு அந்த காட்டன் எடுக்கும்போது தான் பயங்கர பெயின். ஏன்னா அந்த லிப்ஸ் வந்து அந்த சைடில் அந்த அந்த ஜாயிண்டில் வந்து காயம்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து மவுத்தை ஓப்பன் பண்ணது பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த மவுத்தை ஓப்பன் பண்ணும்போது அந்த காயம் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகும். மீன்ஸ் அந்த லிப்ஸ் வந்து அந்த க்ராக் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பயங்கர பெயினாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் எப்படியோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டர் வச்சுட்டு மெதுவாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மவுத்தில் நல்லா கொஞ்சமாக மவுத்தில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எல்லா பக்கமும் ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு லைட்டாக தான் நம்ம வந்து ஷேக் பண்ணணும், ஓவராக ஷேக் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த டீத் ரிமூவ் பண்ணி ஸ்டிச் போட்ட இடத்துல உள்ள பெயினை காட்டிலும் எனக்கு நான் அதிகமாக அந்த 1 வீக் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயினாக ஃபீல் பண்ணது என்னென்னா இந்த உதட்டில் காயம்பட்டது இல்லையா. ஸோ ஏன்னா மவுத்தை ஓப்பன் பண்ண முடியாது, அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ணும்போது பயங்கரமாக பெயின் இருக்கும் ஃபுட்டு சாப்பிடும்போதும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா அந்த உதடெலாம் பயங்கரமாக ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே ஸ்வெல்லிங் ஆகிட்டு ட்ரை ஆகிட்டு பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்புறமா நான் டாக்டர்கிட்ட ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சால்ட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஷ்யூ பேப்பர்னால் நல்லா ஹைஜீனிக்கான உள்ள கிளாத் வச்சு நம்ம நினச்சிட்டு நல்லா அப்படியே தொடச்சிட்டு நான் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் நான் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செகண்ட் டே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தது என்னென்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான். ஸோ அதில் தான் டேப்லெட் சாப்பிட்டேன். அப்புறம் நான் வந்து செகண்ட் டே அது 24 ஹவர்ஸு கழிஞ்சு செகண்ட் டே நம்ம நைட்டு அந்த டைமில் எனக்கு வந்து சரி ஃபுட்டு சாப்பிட முடிஞ்சிட்டு, அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் கர்ட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் அந்த மாதிரி தோசை இட்லி அப்போலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பேபிஸ்க்கெல்லாம் இப்போ 6 மந்த்ஸ் பேபிஸ்க்கு எப்படி ஃபுட்டு கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்ணும். பயங்கர காரமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பயங்கர சால்ட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாமே நார்மலாக போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிடும்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு தான் சேஃப்டியான்னு தெரியாது. பட் நான் என்ன பண்ணேன்னா அப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கை வச்சு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செகண்ட் டே நைட்டு ப்ரஷ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப குட்டி ப்ரஷ் நம்ம பேபிஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 1 இயர் பேபி 2 இயர்ஸ் பேபிக்கெலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு வந்து அந்த டீத்தெலாம் ப்ரஷ் பண்ணும்போது. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பீட்டடின் வாட்டர் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜூஸ் குடித்தாலும் இல்லைனா சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வாட்டர் வச்சுட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிப்பேன். நம்ம வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பீட்டடின் இல்லை அப்படின்னாலுமே நம்ம நார்மலாக சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக லுக்வார்ம் வாட்டரில் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் போதும். நிறைய போட்டோம்னா சம்டைம்ஸ் வாய்க்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். அது ஹீலாகிற வரைக்கும். நம்ம நார்மலாக இப்போ கேவிட்டிஸ் வந்துட்டு நம்ம டீத்தை ரிமூவ் பண்ணுறது வேறு, பட் ஃப்ரெஷ்ஷான டீத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதும் கொஞ்சம் வேறு. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கேவிட்டிஸ்லாம் வந்து எப்போ மேபி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஃப்ரெஷ் டீத்தை ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டஸ்ட் ஜேர்னி அது. ஸோ நம்ம ஃப்ரெஷ் டீத் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல டாக்டர் வந்து கொஞ்சம் கைண்டான டாக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சு ரிமூவ் பண்ணது வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 வீக் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி இதை ரிப்பீட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஹீல் ஆகிடும். ஃபுட்டும் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இல்லாமல் சாஃப்ட்டு ஃபுட்டை அந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பனே பண்ணாமல் இப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். நம்ம ஓப்பனே பண்ணாமல் ரொம்ப ஓப்பன் பண்ணால் பெயின் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இதில் முக்கியமாக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.